நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 38. கதையின் தொடக்கம். மீரா கண் கலங்குவதை கண்ட அர்ஜுனுக்கும் பணம் கனத்துதான் போனது. அவளை சந்தோஷப்படுத்தவே கோயிலுக்கு அழைத்து வந்தான். இத்தனை வருடங்களில் ஏனோ தானவென்று காலங்கள் கழித்துவிட இந்த வருடம் அவள் மீதான காதலை உணர்ந்து தனக்கு அவள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த வருடத்தை சிறப்பாக கொண்டாடவே நினைத்தான். ஏனெனில் இத்தனை வருடங்களில் மீராதான் அவர்களின் கல்யாண நாளை ஞாபகம் வைத்து வடையும் பால் பாயசமும் செய்து விருந்து தயார் செய்வாள். ஆனால் இந்த வருடம் அதற்கு எதிர்ப்பதமாக மீரா அவர்களின் கல்யாண நாளை முற்றிலுமாக மறந்து போக அர்ஜுன் ஞாபகம் வைத்து அவர்களின் உறவை ஆத்மார்த்தமாக வாழ ஆசைப்பட்டு இங்கு அழைத்து வர மீரா கண்கலங்கியதோடு மட்டுமின்றி அவனுக்குமே மனம் ஒரு நிலையில் இல்லாம போனது. வருத்தப்படாதீங்கோ, இதுல உங்களோட தப்பு எதுவும் இல்லை. தேங்காய் அழுகினதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? போயிட்டு வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்க என்று ஐயர் கூற, அழாத மீரா, அதான் ஐயர் சொல்றாரு இல்ல, நான் போய் வேற தேங்காய் வாங்கிட்டு வரேன், நீ பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு என்று அர்ஜுன் கோவிலை விட்டு வெளியே வர மீரா பிரகாரத்தில் அமர்ந்திருக்கும் அம்மன் சிலையை பார்த்தவள், அம்மா தாயே, இது எதுக்கான அறிகுறி? என் புருஷன் மீனாவிடம் சென்று விடுவானா? அதற்குத்தான் இந்த அறிகுறியா? என் வாழ்க்கை முடிந்து விட்டதா என்று மீரா கலங்கி கொண்டிருக்க அர்ஜுன் செருப்பை விட்ட இடத்திற்கு வந்தவன் அந்த கடைக்காரிடம் வேறொரு தேங்காயை வாங்கி கொண்டு உள்ளே நுழைய நிம்மதியை தேடி வந்த மீனாவின் கண்களில் அர்ஜுனின் பின்பம் பட்டுவிட அர்ஜூன் என்றபடியே அவள் ஓடி வர அதற்குள் அவன் கோவிலுக்குள் நுழைந்து விட்டான். இது அவருதானே? பட்டு வேஷ்டி சட்டை போட்டு இருந்த மாதிரி தெரிந்தது. இதுவரைக்கும் அந்த காஸ்டியூம்ல நான் அவரை பார்த்ததே இல்லையே. மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி இருக்காரு, இல்ல நம்ம கண்ணுதான் கோளாரா என்று குழப்பத்தோடு மீனா கோவிலுக்குள் நுழைய அர்ஜுன் அதற்குள் மீராவின் பக்கத்தில் நின்றிருந்தான். ஐயரிடம் தேங்காய் கொடுக்க அதை எடுத்து சென்று பூஜை செய்த ஐயரின் முகம் பிரகாசித்தது. அவர்களின் பெயரை உச்சரித்து அர்ச்சனை செய்தவர், அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டி அர்ச்சனை தட்டையும் வெளியே கொண்டு வந்தவர், மீரா தீபத்தை தொட்டு வணங்க அவரிடம் குங்குமத்தை கொடுத்தவர், பிள்ளைகளின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு அர்ஜுனிடம் விபூதியை கொடுத்தார். கவலைப்படாதீங்கோ, உங்க வாழ்க்கையில் எவ்வளவு கெட்டது நடந்திருந்தாலும் எல்லாமே சரியாகிடும். எல்லாத்தையும் இந்த அம்பாள் பார்த்துக்குவாள். முதல்ல உடைச்ச தேங்காய் அழுகி இருந்தாலும் ரெண்டாவதா உடைச்ச தேங்காயில பூ விழுந்திருக்கு. உங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்று ஐயர் கூற இப்போதுதான் இருவருக்குமே மனம் சற்று நிம்மதியுற்றது. பெரியதாக சம்பிரதாயங்களின் நம்பிக்கை இல்லை என்றாலும் வாழ்க்கையை மீராவுடன் இந்த வருடத்திலிருந்து புதிதாக, அதாவது அவளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு தேங்காய் அழுகியதும் மனம் ஏனோ ஒருவித அழுத்தத்தை உணர்ந்தது. இப்பொழுது அது முற்றிலும் நீங்காவிட்டாலும் சற்று இதத்தை உணர்ந்தது. ஆனால் அவன் அறியவில்லை, அவன் வாழ்க்கை பெரும் புயலில் சிக்கப் போவதற்கான அறிகுறியாகத்தான் அம்பாள் அவனுக்கு இந்த சம்பவத்தை நிகழ்த்தினார் என்று. இரண்டாவதாக வந்த தேங்காயில் பூ விழுந்ததற்கு காரணம் மீராவின் வாழ்க்கை புதிய பாதையில் புதிதாக தொடங்க போகிறது, அதில் அவள் வெற்றியும் காண்பாள் என்பதற்கான அறிகுறிதான் அது. இருவரும் கணவன் மனைவியாக இருந்தால் இருவருக்குமே வாழ்க்கை பாதை மாறப்போகிறது. ஒருவருக்கு துன்பமாகவும் இன்னொருவருக்கு துன்பத்தோடு கூடிய இன்பத்தையும் சேர்த்தே தரப்போகிறது. பார்க்கலாம் அம்பாளின் ஆட்டத்தை. மீரா மீண்டும் கண்களை மூடி, நான் எடுத்து இருக்கிற முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நீங்க துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என் பாதையில் எந்த குளறுபடியும் இல்லாம நேர்மையான முறையில் நடந்துக்குவேன் என்று உறுதியளிக்க அவள் விழிகளை திறக்கும் போது அர்ஜுன் அவள் கைகளில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றி வகத்தில் வைத்து விட்டான். மீனா கோவிலுக்குள் நுழையவும் அர்ஜுன் மீராவிற்கு குங்குமம் வைக்கவும் சரியாக இருக்க அவர்கள் இருவரையும் கணவன் மனைவி சரிசமாக பார்த்ததில் மீனாவின் மனம் முற்றிலும் உடைந்தது. கண்கள் கரித்து கொண்டு வந்தது. தாலியை வெளியே எடுடி என்று அர்ஜுன் கூற மீராவும் அதை அப்படியே செய்ய அர்ஜுன் அவள் தாலியிலும் குங்குமத்தை வைத்தவன், சரி கோயிலை சுத்தி வந்துடலாமா, அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது பிரசாதம் வாங்கி தரலாம் என்று அர்ஜுன் கூற, டேடி எனக்கு புளியோதரை என்று பிரீத்தி கூற, அம்மா எனக்கு சர்க்கரை பொங்கல் என்று அஸ்வின் கூற, சரி சரி 2 பேரும் கூச்சல் போடாதீங்க, 2 பேருக்குமே வாங்கி தரேன், வாங்க போகலாம் என்று அர்ஜுன் முன்னே நடக்க பிரீத்திக்கு தந்தையின் கையை பற்றி கொள்ள ஆசையாக இருக்க தயங்கி தயங்கி பக்கத்தில் நடந்தவள் அவன் கையை பற்றி கொண்டாள் மெதுவாக. அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவளை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தான். தாயும் மகனும் அவனை பின்தொடர்ந்து நடந்தனர்.
3 சுற்றி சுற்றி வந்து ஒரு இடத்தில் நால்வரும் அமர, நீங்க 3 பேரும் எங்கேயே இருங்க, நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும் மீரா என்று அர்ஜுன் கேட்க, உங்க இஷ்டம் மாமா, எதனா வாங்கிட்டு வாங்க என்று மீரா கூற, சரி பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோ, நான் 5 நிமிஷத்துல வந்துடுவேன் என்றபடி திரும்ப, மீனா அவனையே பார்த்தபடி கற்ப கிரகத்தின் முன்பு நின்று தன் கழுத்தில் இருந்த தாழியில் குங்குமத்தை வைத்தாள். அவளை கண்டு அர்ஜுன் அதிர்ந்து போக, மீராவும் அவளை கண்டு அதிர்ந்து போனாள். என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவளையும் வர சொல்லி இருந்தாரா? அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கு என்ன அர்த்தம்? இவரு கட்டினதா? இவரை பார்த்துக்கிட்டு தானே குங்குமத்தை வைக்கிறா. இவரும் அவளை பார்த்தபடிதானே நிக்கிறாரு. சந்தோஷத்துல நிக்கிறாரா என்று மீராவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. மீராவிற்கு முதுகு காட்டி நிற்பதால் அர்ஜுனின் முகப்பாவனை அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் மீனாவிற்கு அர்ஜுனின் பார்வை திகிலை கொடுத்தது. அவளை பார்வையால் பஸ்மமாக்கி கொண்டிருந்தான் அர்ஜுன். அதற்கு மேல் அவள் பார்வையை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லாதவள் தன் தாலியை புடவைக்குள் மறைத்து கொண்டு பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிக்க, அர்ஜுன் அங்கேயே நிற்பதை கண்டு, டாடி பிரசாதம் வாங்கிட்டு வரலையா என்று ஆர்வமாகவும் ஆசையாகவும் கேட்க, இதோ வாங்கிட்டு வரேண்டா என்று கடினப்பட்டு புன்னகைத்து விட்டு சென்றான். அவன் புன்னகைதான் மீராவின் கண்களில் பட்டது. அது மீனாவிற்குதான புன்னகை என்று நினைத்தாள் மீரா. அர்ஜுன் அங்கிருந்து நகர்ந்தவன் பிரசாதம் இருக்கும் இடத்திற்கு செல்ல, மீனா அவன் தனியே வருவதை கண்டு அவனை பின்தொடர்ந்து வந்தாள். அவர்கள் இருவருமே அறியவில்லை மீராவின் பார்வை அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று. மனம் பொறுக்காமல் குழந்தைகளை அங்கேயே அமரும்படி கட்டளையாக கூறியவள் அர்ஜுனை பின்தொடர்ந்து வந்திருந்தாள் மீரா. அவள் இவர்களை கவனித்து கொண்டிருப்பதை அறியாத இருவரும் தங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கினர். இங்க எதுக்கடி வந்த என்ற அர்ஜுன் பற்களை கடிக்க, இது கோயில், இங்க யாரு வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்லை, ராமன் இருக்கிற இடம்தானே சீதைக்கு அயோத்தி, அந்த மாதிரி தான் நீங்க இருக்கிற இடத்தை தேடி நானும் வந்துட்டேன். புருஷன் இருக்கிற இடத்துல தானே பொண்டாட்டியும் இருக்கணும் என்று தன் கழுத்தில் இருந்த தாலியை கட்டை விரலால் அவன் முன்பு ஆட்டியபடி நக்கலாக கேட்க, மீனா என்னை வெறியேத்த பார்க்காத, நான் மீராவோட இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எதுக்கு வேணும்னே எங்களை தொந்தரவு பண்ணுற என்று கடுப்பாக கேட்க, நான் எங்க பாவா உங்களை தொந்தரவு பண்ணுறேன், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்து உங்களை கண்குளிர பார்த்துட்டு போயிடுறேன் என்று மீனா சற்றும் குறையாத கேலியுடன் கூற, ஏய் யாராவது கேட்டுட போறாங்கடி, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவண்டி, மீரா வேற கோயில்ல தான் இருக்கிறா, நீ பேசுறது அவ காதுல விழுந்தா என்ன ஆகுறது என்று எரிச்சலோடு கூற, உங்களுக்கு என்னை விட அந்த பட்டிக்காடு அவ்வளோ முக்கியமா என்று கோபமாக கேட்க, அவளோட உன்னை ஒப்பிட்டு பேசாத, ஆமா எனக்கு உன்னை விட அவதான் முக்கியம், இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள், சும்மா என்னை வெறுப்பேத்தாம ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போ, நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் என்று அர்ஜுன் கோபமாக கூறினான் மிரட்டும் தோணியில். சரி சரி போறேன், ஆனா பொண்டாட்டி மயக்கத்துல என் வீட்டு பக்கம் வராம இருக்காதீங்க, நடு வீட்டுக்குள்ள சட்டமா வந்து உட்கார்ந்துருவேன், அப்போ உங்க பட்டிக்காடு பொண்டாட்டியாலையும் சரி உங்களாலையும் சரி என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என் கழுத்துல தாலி இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும், நம்ம வீடு எடுத்து தங்கி இருக்கிற ஹவுஸ் ஓனர் சாட்சி, ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் சாட்சி என்று மிரட்டிவிட்டு சென்றாள் மீனா. அதுவரையில் அவர்கள் பேசியதை தூண் மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மீராவின் இதயம் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. என்ன முயன்றும் கண்களில் வழியும் கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டவள் பிள்ளைகளிடம் சென்று அமர்ந்தாள் கனத்த மனதோடு. மீனா சென்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட அர்ஜுன் பிரசாதத்தை வாங்கி கொண்டு தன் குடும்பத்தை நோக்கி நடந்தான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.